ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது பிரச்சனையா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ போ ஆனந்தி, நான் போன் பேசிட்டு வரேன். நீ போ ஆனந்தி. மேடம். ஹலோ. ஆனந்தியா மேடம் வந்திருந்தா? ஆமா கருணாகரன். மேடம் சந்தேகம் ஒண்ணும் வந்துருக்கலையே? இல்லன்னு தான் நினைக்கிறேன். இந்த குடிகாரன் இங்க வச்சுக்கிட்டு என்ன மேடம் பண்ண முடியும்? மேடம் இவனை எப்படியாவது இங்க இருந்து பேக் பண்ணி அனுப்பணும் மேடம். நான் வரேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. வேற யாராவது வந்துட போறாங்க. நான் கால் கட் பண்றேன். சரிங்க மேடம். என்ன இது? ஏதோ தங்க மாதிரி தெரியுது. என்னக்கா? ஆனந்தி, இந்த நகை எப்படி உன் பேக்ல வந்துச்சு? இது அந்த சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன்ல, அன்னைக்கு போட்டிருந்த புடவைய துவைக்கலான்னு எடுக்கும் போது இது அந்த புடவையில மாட்டிட்டு இருந்துச்சு. யாருதுன்னு தெரியல, யாராவது கேட்பாங்கன்னு எடுத்து வச்சேன், மறந்து போட்டேன். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி மறுபடியும் கவனிச்சேன், யாரும் கேட்கலையா, அதே அப்படியே விட்டு போட்டேன்க்கா. என்னக்கா யோசிக்கிற? ஆனந்தி, அந்த ஃபங்க்ஷனுக்கு போன இடத்துலதான் இது உனக்கு கிடைச்சிருக்குன்னா இத கையில போட்டிருந்த யாரோதான் உன் பிரச்சனையில சம்பந்தப்பட்டிருக்காங்க. அக்கா, இந்த நகைய பார்த்தா இது ஆம்பளைக போடுற நகை மாதிரியே தெரியலையேக்கா. ஏதோ பொம்பளைக போடுற நகை மாதிரில தெரியுது. அப்படி இருக்கும்போது இதுக்கு சொந்தமானவகதே என் பிரச்சனையில சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு நீ எப்படிக்கா சொல்ற? உன் பிரச்சனையில ஆம்பளை மட்டும்தான் சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு நீ எப்படி நினைக்கிற? ஏன் ஒரு பொம்பளை சம்பந்தப்பட்டிருக்க கூடாது? நீ என்னக்கா சொல்ற? யாரோ ஒரு பொம்பளை மூலமா ஏன் ஒரு ஆம்பளை சம்பந்தப்பட்டிருக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். ஆனந்தி, இது ஒரு பெரிய ஆதாரம் டி. ரகுவை காணாம நீ தவிச்சிட்டு இருக்கல்ல, அவனை ஒரு பக்கம் தேடுற மாதிரி இந்த நகைக்கான ஆளையும் தேடினா சீக்கிரமாவே அந்த பொறுக்கி யாருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இந்த நகையை யார்கிட்டயாவது பாத்தியான்னு நல்லா யோசிச்சு பாரு. ஏதாவது ஞாபகத்துக்கு வந்தாலும் நமக்கு நல்லதுதான். துணி எல்லாத்தையும் மடிச்சு வச்சிட்டும்ல, இதை நீ பத்திரமா வச்சுக்கோ. மேம் சொல்லுங்க. உன்னை வர சொல்லி ஆள் அனுப்பி எவ்வளவு நேரம் ஆச்சு? சாரி மேம், ஒரு கால் வந்துச்சு, அதை பேசி முடிச்சுட்டு வர டைம் ஆயிடுச்சு. சொல்லுங்க மேம். மகேஷ் கிட்ட ஈவினிங் ஒரு விஷயம் பேசியிருந்தேன், அது விஷயமா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என் ஆபீஸ் ரூமுக்கு வா.
துளசி அத்தை, எதுக்கு சுடு தண்ணி? மாமாக்கு மாத்திரை போடுறதுக்கு அத்தை. காலையில நான் அவனுக்கு கஞ்சி வைக்க போனப்பவே நீ வச்சா குடிக்க மாட்டேன்னு சொல்லி யாழினிய கூப்பிட்டு கஞ்சி வைக்க சொல்லி குடிச்சா அவன். நீ எடுத்துட்டு போனா இந்த சுடு தண்ணிய குடிக்கவா போறான்? அவர் ஒதுங்கி இருக்க ஆசைப்படுறாருன்றதுக்காக நாமளும் ஒதுங்கி நிக்க முடியாதுல்ல அத்தை. அதுவும் மாமா உடம்பு முடியாம இருக்கிற இந்த நேரத்துல அவரு கோவப்படுவாரோன்னு யோசிச்சா ஒரு காரியத்தையும் பண்ண முடியாது. நான் போய் கொடுத்து பாக்குறேன், இல்ல யாழ்னி கிட்ட கொடுக்க சொல்ல வேண்டியதான். எப்படியோ மாமா குணமானா சரிதானத்தை. அவன் உன் மனச கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம சொல்லால உன்னை ஒவ்வொரு வாட்டியும் காயப்படுத்திக்கிட்டே இருக்கானேம்மா. என்னைக்குதான் அவன் உன்னை புரிஞ்சுக்க போறானோ தெரியல துளசி. நில்லுடா. எங்க கிளம்பிட்ட? கம்பெனிக்கு. கம்பெனிக்கா? யாரு கேட்டு போற? யார கேட்கணும்? யாரு கேட்கணுமா? டாக்டர் உடம்புக்கு முடியல 2 நாளாவது ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காருன்னு சொன்னல. அத நீயே மதிக்காம கம்பெனிக்கு கிளம்பி போறேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? ஆ, இந்த வீட்டுக்குள்ள இருந்தா பேட் வைப்ரேஷன் நிறைய இருக்கு, அதனால உடம்பு இன்னும் வீணாக போகுதுன்னு அர்த்தம். யாரடா பேட் வைப்ரேஷன் சொல்ற? எங்களையா? நான் ஒன்ன சொல்லவே இல்லையம்மா, நீ ஏன் போய் சேர்ந்துக்கிற? நீ துளசிய சொன்னாலும் என்ன சொன்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். நான் சொல்லாம அவ எதையும் செஞ்சிடல. சும்மா எல்லாத்துக்கும் அவளையே காரணம் காட்டிட்டு இருக்காத. ஓஹோ, அப்போ உன்னையும் சேர்த்தே சொன்னேன்னு வச்சுக்கோ. நாங்க ரொம்ப கெட்ட வைப்ரேஷனா? அந்த ஆனந்தி ரொம்ப நல்லவளா? அவ வைப்ரேஷன் மட்டும் ரொம்ப நல்லதா? ஆமா, ஆனந்திய பார்த்தாலே என் உடம்பு பாதி சரியாயிடும். அவ மூச்சு காத்து என் மேல பட்டா போதும், என்ன பிடிச்சிருக்கிற காத்து, கருப்பு, நோய், பேய் எல்லாம் காணாம போயிடும். அதான் கம்பெனிக்கு போறேன். அவ பெரிய மாயக்காரின்னு தான் தெரியுமே. அவ மயக்கி தானே அவ பேரைய சொல்லிக்கிட்டு நீ சுத்திட்டு இருக்க. உன்னை நான் போக கூடாதுன்னு சொன்னா என்னடா பண்ணுவ? முடிஞ்சா தடுத்து பாருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். எங்க என்ன மீறி போ பார்க்கலாம். அத்தை, வேண்டாம் அத்தை, அவரை தடுக்காதீங்க. எங்க கம்பெனிக்கு தானே போறாரு, அவரை போட்டும். மாமா நீ போ. நீ யாரு துளசி எங்க அண்ணாக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு? எங்க அண்ணா எங்க வேணாலும் போவாரு வருவாரு. அதானே, என் பொண்டாட்டிய பார்க்க நான் போறேன். இவன் என்னமோ இந்த வீட்டுக்கே பெரிய இவன் மாதிரி பர்மிஷன்லாம் கொடுக்குறா. இதுவே லாஸ்டா இருக்கட்டும். யானி சொல்லி வை. எங்கண்ணா ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்கிற ஆளா இருந்தா பரவாயில்லையே. அது என்னமோ கரெக்ட் தான். நீங்க 2 பேரும் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்ல மாமா. ஆனா நான் எதுக்காக இங்க இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். இப்ப நான் உங்க கண்ணுக்கு தப்பா தெரியலாம், ஆனா சீக்கிரமே ஒரு நாள் நான் பண்றதெல்லாம் உங்களுக்கு நல்லதுன்னு புரிய வரும். ஐயோ யானி, இந்த கொசு தொல்லை ஜாஸ்தியா இருக்கு. மெடிக்கல் போனா மஸ்கிட்டோ காயில வாங்கிட்டு வந்து கொளுத்தி வை. நான் வரேன். மாமா